தெபோராவைப் போல் வாழ்கின்றேனா? பிரைஸ் தி லார்ட். தெபோரா பேரீச்சை என்ற மரத்தின் அடியில் அமர்ந்திருப்பார். தீர்ப்பு பெறுவதற்காக இஸ்ரவேலர் அவரிடம் செல்வர் என்று நாம் நீதித்தலைவர்களின் புத்தகம் 4வது அதிகாரம் 5வது இறைவார்த்தையில் பார்க்கிறோம். யார் இந்த தெபோரா? இஸ்ரவேலரின் தவறுகளை சுட்டி காண்பித்து அவர்களை வெற்றி பாதையில் அழைத்து சென்ற ஒரு உண்மையான இறைவாக்கினர். அது மட்டுமல்ல, அவர் ஒரு அருமையான மனைவியாக, நியாயாதிபதியாக, கவிஞராக, பாடகராக மற்றும் ஒரு திறமை மிக்க அரசியல் தலைவியாக, பன்முகம் கொண்ட ஒரு பெண்ணாக திகழ்ந்ததை நாம் நீதித்தலைவர்களின் புத்தகம், நியாயாதிபதிகளின் புத்தகம் 4 மற்றும் 5ஆம் அதிகாரங்களில் பார்க்கிறோம். ஒரு பெண் நினைத்தால் சமுதாயத்தை நல்வழிப்படுத்த முடியும் என்பதற்கு தெபோரா ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. ஆம், ஆண்டவர் கூறியதை சொல்வதற்காக இவர் படைத்தளபதி பாராக்கை வரவழைத்த பொழுது அவர் உடனே அவளிடத்திற்கு சென்றதை பார்க்கும் பொழுது அவர் எவ்வாறு அனைவராலும் மதிக்கப்பட்டவராய் இருந்தார் என்று தெரிய வருகின்றது. படைத்தளபதியின் இடத்திற்கு இவர் செல்லவில்லை, மாறாக படைத்தளபதியை தன் வீட்டிற்கு வர சொல்லும் அளவிற்கு தைரியம் நிறைந்தவளாய், மதிப்பு மிக்கவளாய் இருந்தாள் என நாம் இங்கு பார்க்கிறோம். இந்த தைரியமும் கண்ணியமும் எங்கிருந்து வந்தது? தேவனின் கற்பனைகளை கைக்கொண்டு உள்ளதை உள்ளபடியாக பேசி தேவனுக்கு பிரியமான மகளாக நடந்ததின் மூலம்தான் இந்த மதிப்பை அவளால் பெற முடிந்தது. நம்மை மற்றவர்கள் மதிக்கிறார்களா? யோசித்து பார்ப்போம். உலக பிரகாரமாக அல்ல. ஒருவேளை நமது பணம், நகை, சொத்து, பதவியின் மூலம் நமக்கு மக்கள் மதிப்பு கொடுக்கலாம். ஆனால் அந்த மதிப்பு நிரந்தரமானது அல்ல. நாம் பதவியில் இருக்கும் பொழுது மனிதர் நம் வீட்டிற்கு வந்து நம்மை வாழ்த்தலாம். நான் மட்டும் இந்த பதவியில் இல்லாவிட்டால் இவர்கள் என் வீட்டிற்கு வருவார்களா என்று யோசிக்கும் பொழுதுதான் இந்த உலக புகழ், பெருமை எல்லாம் நிரந்தரமானது அல்ல என்று நமக்கு தெரிய வரும். என்றும் மாறா அன்பு தெய்வத்தின் ஊழியத்தை செய்யும் பொழுது கிடைக்கும் மதிப்பு நிரந்தரமானது. அன்பானவர்களே, பெண்மை அனைவராலும் மதிக்கப்படுவது. அதை பெண்கள் ஒரு நாளும் தவறாக பயன்படுத்தக்கூடாது. குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை நாம் சற்று உற்று நோக்கினால் அதன் மையத்தில் பெரும்பாலும் ஒரு பெண்ணைத்தான் காண முடிகிறது. அது மாமியாராக இருக்கலாம் அல்லது மருமகளாக இருக்கலாம். ஆம் அன்பானவர்களே, உங்களை குறித்து மற்றவர்கள் இவ்வாறு சொல்ல வேண்டும்: என் தாய், என் மனைவி, என் சகோதரி, என் மாமியார், மருமகள் மாதிரி உலகத்தில் வேற யாருமே இருக்கவே முடியாது. அவ்வளவு தங்கமானவங்க. அவர்களை தாயாக, மனைவியாக, சகோதரியாக, மாமியாராக, மருமகளாக அடைவதற்கு நான் பாக்கியம் பெற்றிருக்க வேண்டும் என்று மற்றவர்கள் நம்மை பார்த்து சொல்ல வேண்டும். ஏனென்றால் கிறிஸ்துவின் குணங்கள் அனைத்தையும் நாம் கொண்டிருக்கும் பொழுது உண்மையான கிறிஸ்தவர்களாக நாம் காணப்படுவோம். ஆம், கிறிஸ்தவள் என்றால் கிறிஸ்து பிளஸ் அவள் என்று அர்த்தம். கிறிஸ்தவள் என்று சொல்லிக்கொண்டு கிறிஸ்துவின் அன்பை பிரதிபலிக்காதபடி மற்றவர்களின் குற்றங்களை பெரிதுபடுத்தி கொண்டு கிறிஸ்துவின் அன்பிற்கு மாறாக நாம் செயல்படும் பொழுது மற்றவர்கள் நம்மை மதிக்காமல் போவது மட்டுமல்ல, மத்தேயு 18:6 குறிப்பிட்டுள்ளபடி தேவனின் தண்டனைக்குள்ளாவதும் நிச்சயம். அன்பானவர்களே, ஒரு காலம் நம் கணவரோ நம் பிள்ளைகளோ நீதிமொழிகள் 21:19 சொல்லியுள்ளபடி நச்சரிப்பவளும் சிடுசிடுப்பவளுமான மனைவியுடன் வாழ்வதை விட பாலை நிலத்தில் தனியே வாழ்வது மேல் என்று சொல்லிவிடாதபடி நாம் பார்த்து கொள்ள வேண்டும். ஆம் அன்பானவர்களே, ஆண்டவரின் வார்த்தையின்படி நடந்து உண்மையை பேசி தாழ்மையுடன் வாழ்ந்து வந்தால் தெபோராவை போல் நமக்குரிய மதிப்பு நம்மை தேடி வரும். நாம் தேடி போக வேண்டியதில்லை. ஜெபம் செய்வோம். அன்பின் தெய்வமே, தெபோராவை போல் நாங்கள் உண்மையுள்ளவர்களாகவும் விவேகமுள்ளவர்களாகவும் தைரியமுள்ளவர்களாகவும் எங்களது குடும்பத்தை நாங்கள் மிகவும் அருமையாக வழி நடத்தி செல்லக்கூடிய பெண்களாகவும் இருக்க எங்களுக்கு கிருபை புரியும். ஆமேன்.